ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம டேக்கக்கூடிய ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஓகேடா. இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. நம்ம அவருடைய வீட்டில் அவருடைய ரூமில் உட்காந்துட்டு நோட்டில் என்னத்தையோ எழுதிட்டுருக்காரு. அது எழுதிட்டுருக்கும் போது அப்படியே உச்சரித்து எழுதிட்டுருக்காரு. இப்போ நம்ம தான் அந்த டைரியில் ஹே ஹாய் மை பர்சனல் டைரி. நான் இன்றைக்கி இதில் எழுதுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. என் வீட்டில் என்னமோ தெரியல, கல்யாணத்தை பற்றிலாம் பேசிகிட்ருக்காங்க. பயமாக இருக்குது. என்னடா இது, ஸ்டார்டிங்கே பயமாக இருக்குதுன்னு சொல்கிறேனேன்னு சொல்லிட்டு உனக்கு டவுட்டாக இருக்கா? எனக்கு அதுக்கு மேலே சந்தேகமாக இருக்கு. கல்யாணம்னா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்ல, ஆனால் எனக்கு அப்படி இல்லை. எனக்கு என் அம்மா அப்பா, நான் பிறந்து வளர்ந்து வீட்டை விட்டு போகிறதுக்கு சுத்தமாக மனசே இல்லை. யார் எவனே தெரியாமல் அவன் கூட போய் எப்படி இருக்கிறது? ஏதோ நான் லவ் பண்ணால் கூட பரவாயில்ல, எனக்கு அதுக்கும் திராணி இல்லை. நான் மட்டும் லவ் பண்ணியிருந்தேன்னா எங்கள் அம்மா கண்டிப்பாக ஓகே சொல்லியிருப்பாங்க. அப்பாக்கிட்ட எப்படியாவது பேசி எனக்கும் நான் லவ் பண்ண பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் நான் தரத்தில் ஜிமென் கூடியே சுற்றி போச்சு. இப்படியே நாட்கள் போக போக எனக்கு வயசு 23. எங்கள் அம்மா இதுக்கு மேலே என்னை வீட்டில் வச்சுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்க தானே பெற்றாங்க, நானாக கேட்டேன். அப்படியே இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே அதை பிடிச்சி எழுதிட்டுருக்கேன். டக்குன்னு ரூம் டோர் நாக் பண்ணுறாங்க. டே எழுந்திரி, என்ன பண்ணிகிட்ருக்க? காலேஜ்லேருந்து வந்து இன்னமும் தூங்கிட்டுருக்கியா நீ? ஐயோ, நான் தூங்கிட்டுருக்கேன்னு நினச்சிட்ருக்காங்க. அம்மா, நான் தூங்கிடலாம் இல்லை, சும்மா எழுதிட்டு தான் இருக்கேன். கிராஜுவேஷன் முடிஞ்சுது. இன்னமும் நோட்டும் கையமாக இருக்கியா நீ? அம்மா அப்படி இல்லை, அது வந்து என்ன தயங்கிட்டுருக்க? நான் உங்கள்கிட்ட நேற்று என்ன சொன்னேன்? நாளைக்கு உன்னுடைய கிராஜுவேஷன், காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வந்த உடனே நோட்டு புக்கு எல்லாத்தையும் எடுத்து அடக்கி முடக்கி அந்த பரன் மேலே போடணும்னு சொன்னேன். போட்டியா? பேக் பண்ணி வச்சுருக்கேன், இன்னும் போடலை. முதல்ல அந்த வேலையை பாரு. நாளையிலேருந்து அப்பா அவனுக்கு அலைஞ்சு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே? அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன? இல்லை, எனக்கு இதில் விருப்பமே இல்லைம்மா. எதுக்காக இப்படி என்ன அவசரமாக துரத்தி விடுறீங்க? நான் கொஞ்ச நாள் வீட்டில் இருக்கனே, நான் எப்போ ரெடி ஆகிறேனோ அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி, நீ எப்போ ரெடி ஆவ? மேபி எனக்கு வேலை கிடச்சி கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம், கல்யாணம் ஆன பிறகு உன் புரிச்சு கூட சேர்ந்து செட்டில் ஆகிக்கோ. ஓகே? அம்மா, அதுவும் நான் இப்போ தனியாக இருந்து பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் நான் இன்னும் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ ஆல்ரெடி ஸ்கூல் முடித்து யூஜி முடித்து பிஜி முடித்து எவ்வளோ தூரம்? எனக்கு தெரியும், நீ நல்லா படிக்கிற பையன். உனக்கு இன்னமும் ஸ்டடீஸ் மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. இன்னமும் நிறையா கற்றுக்கணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது. அதுக்கு நாங்கள் தடங்களே சொல்லலை. ஆனால் ஒரு விஷயம், உனக்கு வயசு 23. உனக்கு ஒன்று தெரியும்ல, உன்னுடைய கசின் எல்லோரும் 21 கல்யாணம் பண்ணி ஓடி போய் இப்போ 2 பேருக்கு குழந்த இருக்குது. ஆனால் நீ இன்னும் புக்கும் கையமாக அலைஞ்சிட்ருக்க. நீ இதுக்கப்புறமேட்டு அலைஞ்சாலும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் உன் புருஷனோட இதுக்கப்புறம் எந்த காலேஜ் அட்மிஷனுக்கும் நானும் உன் அப்பாவும் வரமாட்டோம். புரியுதா? புரியுதா? எதனாவது டவுட் இருக்கா? இருக்குமா? என்ன சொல்ல? இல்லை, இப்போ நான் படிக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையா? இல்லை எனக்கு வயசேறிச்சுன்றது பிரச்சனையா?
எனக்கு புரியல. நீ படிக்கிறது பிரச்சனை இல்லை, பட் உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. இன்னமும் கல்யாணம் பண்ணாமல் வீட்டில் இருக்கிறது தான் பிரச்சனை. ஆனால் என் சொந்த வீட்டில் நான் எங்கள் அம்மா அப்பா கூட இருக்கிறது என்ன பிரச்சனை? சொந்தக்காரங்க பிரச்சனை. அவங்க வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க முடியல. போனாலே டேக்கு கல்யாணம் சொல்லிட்டு கழுத்தாக இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எதுக்காக அவங்க வீட்டுலாம் போகிறீங்க? லாஜிக்காக பேச. உன் லைஃப்பில் நீ எப்படி ஒரு சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறியோ, அது எல்லாத்தையும் வர தடங்கள் எல்லாத்தையும் தாண்டி போகிறதுக்கு ஒரு சில எனிமீஸ் இருக்கணும். அப்போ தான் உன்னால் அது எல்லாத்தையுமே க்ராஸ் பண்ணி சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த போயிட்டு கேட்ச் பண்ண முடியும் இல்லையா? அதே மாதிரி தான் ஃபேமிலிக்கு முன்னாடி கொஞ்சமாவது பெருமையாக நினைக்கணும்னா அதுக்கு ரிலேட்டிவ்ஸ்னு ஒருத்தவங்க இருக்கணும். அப்போ தான் கொஞ்சமாவது நம்ம முன்னாடி வர முடியும். அதே சமயம் நம்ம எப்போல்லாம் சுருந்திருக்கோமோ அப்போல்லாம் நம்மளை குறை சொல்லி கொஞ்சம் முன்னாடி புஷ் பண்ணுறது ரிலேட்டிவ்ஸ் தான் வச்சுக்கலாம். அவங்க பண்ணுறது என்னமோ நம்மளுக்கு கெட்டது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு சில டைம் அவங்களே அறியாமல் அவங்க நல்லது பண்ணிவிடுவாங்க. உனக்கு புரியுதா? உனக்கு அதெல்லாம் புரியாது. நீ சின்ன பையன். இல்லை, பெரிய பையன், புரிஞ்சுக்கோ. கொஞ்ச நாளில் அப்போ உனக்கு அலைன்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன் எதுக்கு அவங்களா இவங்களான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்காம மரியாதையாக கல்யாணத்தை பண்ணிக்கோ. அம்மா அப்பா நாங்கள் உனக்கு நல்ல மாப்பிள்ளையை தான் பார்ப்போம். ஓகே, எதுனா டவுட் இருக்கா? அம்மா, உனக்கு எந்த டவுட்டும் இல்லை, எனக்கு தெரியும். நான் போகிறேன், எனக்கு வேலை இருக்குது. நீ சீக்கிரமாக இது எல்லாத்தையும் பேக் பண்ணி பேக்கை தூக்கி மேலே போட்டுரு. ஓகே, பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோடைய அம்மா தான் டக்குன்னு டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுன்னு அப்படியே அவங்களுடைய வேலையை பார்க்குறதுக்குன்னு வேண்டி போக, நம்ம டே அவருடைய பர்சனல் டைரி தானே எழுதிட்டு இருந்தார். டோர் க்ளோஸ் ஆனதும் போயிட்டு அந்த சேரில் உட்காந்துட்டு அந்த பர்சனல் டைரியில் ஜஸ்ட் ஒரு டாட் மட்டும் வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை அவருடைய பர்சனல் பேக்கில் வச்சுட்டு மற்ற புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடமா அடுக்கி வச்சிட்றாரு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 2-3 நாட்கள் போகுது. இப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு வீட்டில் காட்டுறாங்க ஒரு கிராண்டான ஒரு அரேஞ்ச்மெண்ட். பார்க்குறதுக்கு ரொம்பவும் ரிச்சான ஃபேமிலி மாதிரி இருக்காங்க. ஒரு கிராண்டான அரேஞ்ச்மெண்ட். அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் வீட்டுக்கு நடுப்புற நிறைய ட்ரிங்க்ஸ், ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. குட்டி குட்டி பசங்க அந்த வீட்டுக்கு ஹால்லேயே ஓடிப்பிடிச்சி விளையாடிட்டுருக்காங்க. கிச்சனில் வந்து பக்கத்தில் இருக்க டைனிங் டேபிளில் அவ்வளோ விதவிதமான சாப்பாடெல்லாம் ரெடியாகி இருக்குது. இப்போது அப்படியே அந்த வீட்டுடைய கிச்சனில் காட்டுறாங்க. நம்ம டேவுடைய அம்மாவும் இன்னொரு ஆன்ட்டியும் நின்றுட்டுருக்காங்க. நம்ம டேவுடைய அம்மா தான் மெசேஜ். நான் உங்களுக்கு இந்த விஷயத்த எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. இருந்தாலும் நான் இதை சொல்லி தான் ஆகணும். சொல்லணுன்னா ரொம்ப பெரிய தப்பாயிடும். ஆக்சுவலி டேக்கு மேரேஜ் பண்ணுறதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. அவன் இன்னும் மேற்கொண்டு படிக்கணும், அதுவும் இல்லாமல் அவனுடைய ஃப்யூச்சரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கான். எனக்கு அவனுடைய ஆர்வம் புரியுது. ப்ளஸ் அது ரொம்பவும் நல்ல விஷயந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு ஃப்யூச்சர் ஒன்று வேணும். அதை நாங்கள் தான் அரேஞ்ச் பண்ணி தரணுன்றது எங்களுடைய கடமை இல்லையா? அதனால் அவனை எப்படியோ பேசி புரிய வச்சு அவனை இவ்வளோ தூரம் நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். தயவு செஞ்சு இந்த கல்யாண வாழ்க்கையை வெறுத்துறாமல் நடந்துக்கிறதுக்கு உங்கள் பையன்தான் ஹெல்ப் பண்ணோம். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது அவனுக்கு ரொம்பவும் புதுசு. சின்ன விஷயம் எதுனாது நடந்தாலும் அது டேவை கண்டிப்பாக ரொம்பவும் பாதிக்கும். அவன் எப்போ வேணால் ஹர்ட் ஆகலாம், எப்போ வேணால் என்னையே தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவன் கண்டிப்பாக ஒரு நாள் என்னை தேடி வருவான், எனக்கு தெரியும். ஏன்னா அவன் இப்போ வரைக்கும் குழந்தை தான் எனக்கு. அவனுடைய கோபத்தை பற்றியும் அவனுடைய சின்ன சின்ன ஸ்டபனான விஷயங்களை பற்றியும் எனக்கு நல்லாவே தெரியும். அவனுக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்காது. அது ஜங்குக் பண்ணானா கண்டிப்பாக அவன் கொச்சுப்பான். அவன் இறங்கி வருவானன்றது எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு என்கிட்ட இவ்வளோ தூரம் எனக்காக இறங்கி போனதே பெருசு. அவனுக்கு என்னை விட்டு நாங்கள் இருக்கிற அந்த வீட்டை விட்டு வர்றதுக்கு அவனுக்கு சுத்தமாக கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைன்றது எனக்கு தெரியும். ஏன்னா அது அவன் சின்ன வயசுலேருந்து பிறந்ததுலேருந்து இருக்கிற வீடு.
அவனுக்கு கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். எனக்கு தெரியும். அவன் இன்னமும் குழந்த. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஜங்குக் கிட்ட ப்ளீஸ் சொல்லுங்கள். நான் என் பையனை உங்கள் பையன் நல்லா பார்த்துக்க மாட்டான்னு சொல்ல வரல. நல்லா பார்த்துப்பாருன்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் அவன் என்றைக்குமே இந்த ரிலேஷன்ஷிப் கல்யாணம் அப்படின்றது ரொம்ப கொடுமையான விஷயன்றதை நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு இப்போ இருக்கிற மைண்ட் செட்டில் இந்த கல்யாணம் அவன் சொந்த வீட்டையே பிரிச்சிருச்சு அப்படின்றது தான். அதை அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்றிக்கிட்டு வந்துட்டுருக்கான். அதை திரும்பியும் நோண்டி புண்ணாக்கி அதை டீப்பாக கொண்டு போகாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோடைய அம்மா சொல்ல, அதுக்கு மிஸ்ஸஸ் ஜாங், இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. என் பையன்கிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஈவன் என் பையனும் கல்யாணமே வேண்டாம் தான் சொல்லிகிட்டு இருந்தான். டேவோடைய ஃபோட்டோ காட்டினதும் அவன் ரொம்ப அமைதியான பையன் சொன்னதும் ஓகேன்னு சொல்லிட்டான். கண்டிப்பாக என் பையன் டேவை நல்லா பார்த்துப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே சமயம் டே ஸ்டடீஸ் விஷயத்துலாம் ஜங்குக் கண்டிப்பாக பார்த்துப்பான். எந்த விஷயத்துலேயும் அவன் நோ அப்படின்ற வார்த்தையை சொல்லவே மாட்டான். டேக்கு பிடிச்ச விஷயம் எல்லாத்தையும் அவன் கண்டிப்பாக பண்ணுவான். நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, என் பையன் உங்கள் பையனை நல்லா பார்த்துப்பான். இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் ஜான். இதில் என்ன இருக்கு? தேவை மாதிரி நல்ல பையனை கொடுத்ததுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும். ஜங்குக் இங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஜங்குக்கும் டேவும் பின்னாடி கார்டனில் பேசிகிட்டு இருந்தாங்க. கடைசியாக பார்க்கும்போது அங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க. மேபி அங்கே தான் இருக்கலாம். ஓ, 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்களா? ஓகே, பேசிட்டோம், பொறுமையாகவே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஹாலில் போய்ட்டு உட்காந்துக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி வெளியே கார்டனில் தான் காட்டுறாங்க. அங்கே அந்த நிலா வெளிச்சத்தில் நம்ம டேவும் ஜங்குக்கும் ஒரு 2 அடி கேப்பில் நின்றுட்டுருக்காங்க. நம்ம டே ரொம்ப அமைதியாக தரையை பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்கா. நம்ம ஜங்குக் அவரும் அமைதியாக வானத்தை பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்காரு. 2 பேரும் ஃபேஸ் பண்ணிக்கல, வேறு வேறு பக்கம் பார்த்து அந்த 2 அடி கேப்பில் நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக் தான் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கா. ரொம்பவும் சைலண்ட்டாக இருக்குது அந்த இடமே. ஜஸ்ட் அங்கே ஒரு கிச் 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 கிச்சின்னு பூச்சி சத்தம் தான் கேட்டுட்ருக்கு. இப்போது சரி, இந்த சைலன்ஸை பிரேக் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக், உங்கள் பேர் கிம்டேயா? என் பேர் ஜான் ஜங்குக். தெரியும் சொன்னாங்க. உங்களுக்கு ஸ்டடீஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், எனக்கு பிடிக்கும். அதுவும் ஹிஸ்ட்ரின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமே? ஆமாம். எனக்கு அதிகமாக காலேஜ் டைம், ஸ்கூல் டைம்லலாம் இந்த ஹிஸ்ட்ரியை கண்டாலே ஓடிடுவேன். உங்களுக்கு எப்படி அந்த ஹிஸ்ட்ரியில் ஒரு அஃபெக்ஷன் வந்துச்சு, ஒரு இன்ட்ரெஸ்ட்? அது வந்து எனக்கு இந்த பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் படிக்கிறது ரொம்பவும் பிடிக்கும். ஹிஸ்ட்ரியில் அதிகமாக பழங்காலத்து விஷயங்கள், இந்த வார் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஓ, புரியுது. நீங்கள் மேரேஜ்க்கு அப்புறம் மேற்கொண்டு படிக்கலாம், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். தேங்க்யூ. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்கள், தாராளமாக. ஆக்சுவலி எனக்கு இந்த மேரேஜில் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. இஷ்டம் இல்லைன்னா உங்களை பிடிக்காம இல்லை, நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப ஸ்வீட் பர்சனாக இருக்கீங்க. நான் எதை மாதிரி சொல்ல வரேன்னா, என்னுடைய பிறந்த வீட்டை விட்டுட்டு யாருன்னே தெரியாமல் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டு இப்படி ஸ்ட்ரேஞ்சான ஒரு இடத்துக்கு வர்றது எனக்கு பயமாக இருக்குது. எங்கள் அம்மா என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் அவங்கள புரிஞ்சிக்க வேண்டிய நிலமையில நான் இருக்கேன். அதனால தான் ஒத்துக்கிட்டேன்.
நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன். ஓ மை காட், நல்ல வேலை முன்னாடியே சொல்லிட்டீங்க. நானும் காலப்பூரா இப்படி தான் நடிச்சிட்ருக்கணுமான்னு நினச்சேன். நடிச்சுக்கிட்டா? ஆ, எனக்கு புரியல. ஆக்சுவலி எனக்கும் மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு என்னுடைய பிஸ்னஸை மேலே கொண்டு வரணும். எனக்கு நான் தனித்து வச்சுருக்கணும். யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. யாரும் என்னை கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்லாம் நான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா தான் வயசாகிடுச்சு, ரிலேஷன்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க, நீ மேரேஜ் பண்ணி தான் ஆகணும், உனக்கு விருப்பம் இல்லைனாலும் இது எங்களுடைய கடமை, நாங்கள் பண்ணி வச்சு தான் ஆகணும், அதுக்கப்புறமேட்டு உன்னோட இஷ்டம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை என் காதில் நுழைச்சாங்க. நான் நினச்சேன் யாரையாவது மேரேஜ் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக தொல்லையாக தான் இருக்கணும், ஏன்னா அவங்கள போட்டு ஹேண்டில் பண்ணி. ஸோ கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அவனை அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது உன்னுடைய ஃபோட்டோ காட்டி நீ ரொம்ப அமைதியான பையன் அப்படின்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, அமைதியான பையனா அதிகமாக கேள்வி கேட்க மாட்டான், எதுவும் என்ன நோண்டிக்க மாட்டான், அவன் பாட்டுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவனுக்கு ஓகே சொன்னேன். மற்றபடி எதுவும் இல்லை. யா, நீ இதை முன்னாடி சொன்னது நல்ல வேலை. நான் நானாக இருக்கலாம். நான் உன் பின்னாடி இல்லைன்னா அவன் கூட இருக்கும்போதோ நடிக்கணும்னு அவசியம் இல்லை. என்னமோ நான் அவனை கேர் பண்ணுற மாதிரி தான். ஓ சரி, நான் போகிறேன். யா, எனக்கு அதுதான் பிடிச்சது. தேவையில்லாத விஷயத்தை பற்றி அதிகமாக பேச வேண்டாம், டைம் வேஸ்ட். எனக்கு நிறைய மீட்டிங் இருக்குது, நான் அட்டன் பண்ணிட்டு வரேன். பை பாய், டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அப்படியே நம்ம டேவை விட்டுட்டு அவர் பாட்னு நேராக அப்படியே அந்த வீட்டுடைய என்ட்ரன்ஸ், அந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் இருக்கும் இல்லையா, அந்த பக்கம் போயிடுறாரு. நம்ம டேக்கு செம்ம கடுப்பாயிடுது, இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு நேராக வீட்டுக்குள்ளே வராரு. அவங்க அம்மா எல்லோரும் நம்ம டே வர்றதெல்லாம் பார்க்குறாங்க. நம்ம டே வந்து ஒரு மாதிரி கோவமாகவே தான் வச்சுருக்காரு. நம்ம டேவுடைய அம்மா தான் நம்ம டேவை பார்த்து, டே உனக்கு எல்லாம் ஓகே தானா? இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக முடிவு பண்ணிடுவீங்க, எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்ல, அதுக்கு அவங்க அம்மாவும் சரி ஓகேன்டானே அது போதும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா யோசிச்சுட்டு விட்டுடுறாங்க. இப்போ எப்படி நாட்கள் போகுது, மாதங்கள் போகுது, மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்லாம் பக்காவாக நடக்குது, கிராண்டாகவே அழகாக எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. அப்படியே நாட்கள் போக அந்த மேரேஜ்க்கான டேட்டும் வருது, அழகாக 2 பேருக்கும் மேரேஜும் ஆகுது. அந்த மேரேஜ் அப்போ கூட 2 பேர் ஃபேஸ்லேயுமே சிரிப்பு இல்லை. பட் நம்ம ஜக்குடைய ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஓகே நம்ம ஃப்ரீ அப்படின்ற மாதிரி இருக்கார். மேரேஜ் அன்றைக்கி நைட்டு கூட மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட போட்டு சண்டை போட்டுட்ருக்காரு, நான் மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க அம்மா கிடையவே கிடையாது, கண்டிப்பாக நீ இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வற்புறுத்தி அந்த மீட்டிங்கை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி அப்படி அன்றைக்கி நைட் அங்கேயே ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. நைட் 2 பேருமே தூங்கவே இல்லை. அதாவது தனித்தனி பெட், அதாவது நம்ம ஜங்குக்கு வந்து பெட்டில் படுத்திருந்தாருன்னா நம்ம டே வந்து போய்ட்டு கவுச்சில் படுத்துட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியே டேஸ் போகுது, மாதங்கள் போகுது. நம்ம டே தான் வீட்லேயே தான் இருக்கார். அவர் என்னமோ ஜாப் வேக்கன்சின்னு சொல்லிட்டு எதுவுமே பார்க்க ஆரம்பிக்கல. இப்போ அவர் ஒரு நாள் ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவருடைய திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காரு. அப்போது அவருடைய பர்சனல் டைரி கிடைக்குது. அந்த பர்சனல் டைரியை புரட்டி பார்க்குறாரு. அதில் ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதில் ஃபஸ்ட்டுலேருந்தே நம்ம டே அதிகமாக எழுதியிருக்குது, ஒரு நல்ல ஜாபில் இருக்கணும், நல்ல ஜாபில் போய் உட்காரணும், நிறைய சம்பாதிக்கணும், இண்டிவிஜுவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம டே வந்து அந்த டைரியில் பர்சனலாக எழுதி வச்சுருக்காரு. அதெல்லாம் பார்த்ததும் நம்ம டேக்கு டக்குன்னு ஒரு மோட்டிவேஷன், சரிடா மேரேஜ் ஆனது தான் ஆகிப்போச்சு,
மேரேஜ் பண்ண பர்சன் தான் எந்த தொந்தரவும் கொடுக்கலல்ல, நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அவருடைய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி அவருடைய அந்த மார்க் ஷீட்டு, கிராஜுவேட் ஆன சர்டிஃபிகேட்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறாரு. அழகாக அடுக்கி வைக்கிறாரு. என்னென்ன தேவையோ ஒரு இன்டர்வியூக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே எடுத்து பர்ஃபெக்டாக ஒரு ஃபைல் போடுறாரு. அன்றைக்கி நைட் ஆகுது. ஜங்குக் வீட்டுக்கு வராரு. வந்த வேகத்துக்கு நம்ம டேதா ஓடி போயிட்டு அவருடைய கையிலேருந்து அவருடைய பேக்கெல்லாம் வாங்கிட, நம்ம ஜங்குக் அதை பார்த்துட்டு, தேங்க்யூ ஜங்குக், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளு. இல்லை, நான் நான் ஜாப்க்கு போகலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். குட் ஐடியா. ஓ, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நோ. நான் கெம் இண்டஸ்ட்ரியில் போய் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். யா, ஃபைன், நல்ல கம்பெனி தான். ஓகே, நாளைக்கு காலையில் இன்டர்வியூக்கு போவேன். ஓகே, நீங்கள் என்ன ட்ராப் பண்ணுறீங்களா? ஓ, ஐம் சாரி. நான் காலையில் ஒரு 5 o'clock ஒரு மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ண வேண்டியது இருக்குது. 5 மணிக்கு மீட்டிங்கா? அதாவது மீட்டிங் 5:30க்கு, நான் அந்த இடத்துல போய் இருக்க வேண்டிய இடம் 5 மணிக்கு இருக்கணும். கொஞ்சம் தூரம் இங்கேருந்து. ஸோ நான் சீக்கிரமே கிளம்பிடுவேன். ஆனால் 5 o'clock யாரும் மீட்டிங் வைக்கிறான்? அது எனக்கு தேவையில்லாத விஷயம். இது பிஸ்னஸ். எப்போது என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. மிட் நைட் கால் பண்ணி மீட்டிங் கூப்பிடுவாங்க. மீட்டிங்னா உட்காந்து ரொம்ப பக்குவமாலாம் பேசிகிட்டு இருக்கிறது கிடையாது. எங்கள் மைண்டில் இருக்கிறத நாங்கள் ஷேர் பண்ணுறது தான் எங்களை பொறுத்த வரைக்கும் மீட்டிங். ஸோ நீ நாளைக்கு கேப் புக் பண்ணி போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அப்படியே அவருடைய ரூமுக்கு போயிடா. நம்ம டேக் ஒரு மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் சரி, வேலை இருக்குதுன்னு சொல்கிறாரு, இதுக்கப்புறம் என்ன பேச முடியும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுறாரு நம்ம டே. இப்போ அப்படியே கீழே வந்து டின்னர் எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம ஜங்குக்கை போயிட்டு கூப்பிடலான்னு சொல்லிட்டு மேலே ரூமுக்கு போகிறாரு. மேலே போயிட்டு அப்படியே ரூம் டோர் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கு என்னமோ பேசிகிட்டு இருக்கா. அது நம்ம டேவோடைய காதுக்கு விழுது. ஆக்சுவலி நம்ம ஜங்குக் மொபைல் ஃபோனில் யார்கிட்டேயோ ஹலோ, ஓ அப்படியா, ஒன்றும் இல்லை, நாளைக்கு காலையிலே நான் சீக்கிரம் வந்துடுவேன். பார்ட்டியெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும், இப்போயே சொல்லிட்டேன். அங்கே வந்து அந்த சரக்கு இல்லை இந்த சரக்கு இல்லைன்னா என்கிட்ட சண்டை போட்டுருக்கூடாது. யா, நான் எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். ஆமாம், எல்லா ஆல்கஹால்ஸும் அங்கே தான் இருக்குது. விஸ்கி என்னுடைய ஃபேவரட், யாரும் அதில் கை வைக்கக்கூடாது. நான் 5:30க்குலாம் அங்கே இருப்பேன். ஓ, அவன்கிட்ட நான் மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஸோ அதெல்லாம் நீ ஒன்றும் பெருசாக கண்டுக்க வேணாம். நான் பார்த்துக்குறேன். சரி, நான் வந்துடுறேன், வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் ஜஸ்ட் அப்படி கேஷுவலாக நம்ம டேட்டை போய் சொன்னதை அந்த காலில் அப்படியே சொல்கிறாரு. ஆக்சுவலி நம்ம ஜங்குக் வந்து எந்த ஒரு மீட்டிங்க்கும் போல் ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணுறதுக்கு தான் போகிறார். ஏன்னா அவருடைய கம்பெனி வந்து கொஞ்சம் லாஸில் போயிட்டுருந்தது. பட் இப்போ நம்ம ஜங்குக் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படியோ அவருடைய கம்பெனியை திரும்பியும் மேலே ஃபஸ்ட் லெவலுக்கே கூப்பிட்டு வந்துட்டாரு. ஸோ அதுக்கான பார்ட்டியை கொண்டாடுறதுக்காக தான் எல்லாருமா அந்த சிட்டியை விட்டு வெளியே கிளம்புறாங்க. கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஓப்பன் பிளேஸ், பீச்சில் சைடில் டென்ட் மட்டும் போட்டு அந்த பீச்சு காற்றுல ஜாலியாக சரக்கு அடிச்சுக்கிட்டு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிறது தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்ட்டி. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்து நாளைக்கு கிளம்புறாரு. நம்ம டேவை பற்றி கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அவர் பாட்டுன்னு கிளம்ப நம்மகிட்ட இந்த விஷயம் எல்லாத்தையுமே கேட்டுட்றாரு. அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, கண்ணெல்லாம் கலங்குது. பட் அவரால் அந்த இடத்துல எதுவும் பேச முடியல. ஸோ ஜஸ்ட் டோரை மட்டும் நாக் பண்ண டக்குன்னு நம்ம ஜங்குக் வந்து சொல்லு, டின்னர் ரெடி ஆகிடுச்சு, சீக்கிரம் கீழே வந்துடுங்க. வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டே பின்னாடியே நடந்து வராரு. நம்ம டேக்கு கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே டியர்ஸ் ஃபால் ஆகுது. பட் எதுவும் வெளியே காட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொடச்சிக்கிட்டு அவர் பாட்டுன்னு அமைதியாக இருக்கார். ஜங்குக் கிட்ட எதுவுமே பேசவே இல்லை. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதும் நம்ம ஜங்குக் நம்ம டேக்கிட்ட இன்டர்வியூ பற்றி நிறைய விஷயங்கள் கேட்குறாரு. என்ன மாதிரி பண்ண போகிற, எந்த மாதிரி போஸ்டிங்கில் போகிற, எதை கேட்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கேட்டுட்ருக்கேன், என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அதை பற்றி கேட்குறாரு. பட் நம்ம டே எல்லாத்துக்குமே ஜஸ்ட் 1 word ஆன்சர் கொடுக்குறாரு. அதாவது
பார்த்துருக்கேன், ரெடி பண்ணியிருக்கேன், இந்த போஸ்டிங் தான் கேட்டிருக்கேன், இதுதான் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒன் வேர்ட் ஆன்சர் கொடுக்குறாரு நம்ம டே. நம்ம ஜங்குக் அதை ஒன்றும் பெருசாக கண்டுக்கல. ஏன்னா நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை கண்டுக்கவே மாட்டாரே. ஸோ எந்த ஒரு விஷயமும் கேட்டுக்கல. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவர் அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. எழுந்திருச்சு ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக அழகாக கம்பெனிக்கு இன்டர்வியூக்காக அப்படியே ரெடி ஆகிட்டுருக்காரு. சரி, போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஜங்குக் கிட்ட சொல்லிட்டாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரூம் போய் பார்த்தா நம்ம ஜங்குக் அந்த இடத்துல இல்லை. மணி வந்து 6:15 ஆகுது. நம்ம டே ரெடி ஆகிட்டாரு. பட் நம்ம ஜங்குக் வீட்டை விட்டே போயிட்டாரு. அவர் அப்படியே நம்ம டே தான் ரூமில் இல்லைன்னதும் புரிஞ்சுக்கிறாரு. அவர் அந்த பார்ட்டிக்கு கிளம்பியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு ரொம்பவும் வலியாக இருக்குது, வேதனையாக இருக்குது. பட் வேறு வழி இல்லை, நம்ம டே இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே கொஞ்சமாக சர்வைவ் ஆகி அப்படியே கம்பெனிக்கு கிளம்புறாரு. அங்கே போனதும் நம்ம ஜங்குக்கை பற்றி டோட்டலாக மறந்துடுறாரு. ஏன்னா அங்கே போனதும் அவருக்கு நர்வஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ, இன்டர்வியூ எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் மனசுக்குள்ளே வந்துடுது. இப்போ அப்படியே நம்ம டே தான் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு. அவருடைய பெஸ்ட்டை கொடுக்குறாரு. எல்லா கொஷினுக்கும் கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுக்குறாரு. அவர் தெரியாமல் ஆன்சர்ஸ் இருந்தாலும் அந்த இடத்துல ரொம்பவும் ஹம்பிளாக சாரி கேட்டு நான் இதுக்கப்புறமேட்டு என்னுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸும் கேட்குறாரு. அது எல்லாமே அங்கே இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. நம்ம டேவுடைய அந்த ஒரு இன்னசென்சி, அவருடைய நாலேஜ் எல்லாமே வந்து அங்கே இருக்கவங்களுக்கு பிடிச்சிருக்கு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு அதே கம்பெனியில் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வேலை கிடச்சிடுது நம்ம டேக்கு. அது ரொம்பவும் சந்தோஷமாக அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. அவங்க அம்மாவும் அப்படியா ரொம்ப சந்தோஷம், ஜங்குக் கிட்ட சொன்னியான்னு கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. நான் அவர்கிட்ட அப்புறமேட்டு பேசிக்கிறேன், அதெல்லாம் நீங்கள் எதுவும் யோசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே காலை கட் பண்ணிவிட. ஏன்னா நம்ம டேக்கு தான் தெரியும் நம்ம ஜங்குக் இப்போ கம்பெனி கூட போகலை, எங்கே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போய் சொல்லிவிட்டு. ஸோ நம்ம டே எதுவும் பெருசாக காட்டிக்கல. அவர் அப்படியே அதை மூடி மறைச்சி அவருக்குள்ளேயே வச்சுக்க 2 நாள் போகுது. நம்ம ஜங்குக் பொறுமையாக வீட்டுக்கு வராரு. காலையில் ஒரு 10 மணி போல் இருக்கும். நம்ம டே அழகாக பொறுமையாக அவருடைய கம்பெனிக்கு ரெடி ஆகிட்டு திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலி நம்ம டே வந்து ஒர்க்கில் ஒரு 10:30 போல் இருந்தாலே போதும். ஸோ நம்ம ஜங்குக்காக அவர் எதுவுமே யோசிக்காமல் அவர் பாட்டுன்னு கிளம்பி அவருடைய வேலை உண்டு அவர் உண்டுன்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப கரெக்டாக நம்ம ஜங்குக் வீட்டுக்குள்ளே வராரு. வந்த வேகத்துக்கு நம்ம டேவை பார்த்துட்டு அப்படியே ரெடியாகி நிற்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டேவை பார்த்து, ஹேய் என்ன எங்கே ரெடியாக இருக்க? நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன், கால் பண்ணால் நீங்கள் அட்டன் பண்ணலை. என்னாச்சு? எனக்கு வேலை கிடச்சிருச்சு. 2 டேஸாக ஜாப் போயிட்டு தான் இருக்கேன். இது 3rd டே, அதான் கிளம்பிட்டேன். ஓ சரி, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு போ. பிரேக்ஃபாஸ்ட்டா? எனக்கு ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. எதுனாவது ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிக்கிறீங்களா ப்ளீஸ்? எனக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களா? இல்லை, செஞ்சு வச்சுட்டு போ ப்ளீஸ் ஜங்குக், புரிஞ்சுக்கோங்க. நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன்ல, எனக்கு வேலைக்கு லேட் ஆகிட்டுருக்கு. 1/2 மணி நேரத்தில் நான் கம்பெனியில் இருக்கணும். நான் உன்னை போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்யன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி பேச நம்ம டேக்கு சுருன்னு ஏறிடுது. என்னடா நீனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே நம்ம ஜங்குக்கு பார்த்து முறைக்க அது நம்ம ஜங்குக்கு கோவமாகி ஓங்கி ஒரே அற நம்ம டேவை. அப்படியே ஒரு மாதிரி கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு நம்ம டே நிற்க டியர்ஸ் ஃபாலோ ஆகுது நம்ம டேக்கு. நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு ஒரு மாதிரி முறைச்சிட்டு நிற்கிறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான், என்ன வேலைக்கு போனதும் கொழுப்பேருதா? நான் உங்ககிட்ட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வையின்னு சொன்னேன். வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடிலாம் நான் என்ன சொன்னாலும் செஞ்சிட்ருப்பேன். இப்போ என்ன வந்துச்சு உனக்கு? போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு டேவை நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி மிரட்டி அனுப்ப நம்ம டேவும் வர வழி இல்லாமல் அப்படியே கண்ணீரை தொடச்சிட்டு கிச்சனுக்கு போகிறாரு. அவருடைய மொபைல் எடுத்து அவருடைய ஆஃபீஸ் மேட்டான ஜிமனுக்கு கால் பண்ணுறாரு. இப்போ ஜிமன் தான் கால் அட்டன் பண்ணிவிட்டு, ஹலோ டே, சொல்லு டே. ஜிமன், நான் இன்றைக்கி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். எனக்கு பெர்மிஷன் மட்டும் கேட்டு வைக்கிறியா? ஏன், என்னாச்சு? வாய்ஸ் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? ப்ளீஸ் ஜிமன், நான் எல்லாத்தையும் வந்து சொல்கிறேன், உனக்கு புரிஞ்சுக்கோ. சரி, நான் உனக்கு 11:30 வரைக்கும் பெர்மிஷன் வாங்கி வச்சுக்கிறேன். தேங்க்யூ.
இட்ஸ் ஓகே டே, நீ வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் காலை கட் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம டே தான் போயிட்டு ரெடியான ட்ரெஸ்ஸோட அந்த கிச்சனில் நின்றுட்டு அந்த சூட்டில் வேர்வை வடிஞ்சிக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை கஷ்டப்பட்டு செஞ்சிட்ருக்காரு. செஞ்சு முடிச்சுட்டு டைனிங் டேபிளில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஜங்குக் கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப, நம்ம ஜங்குக் எதுவுமே பதில் சொல்லலை. ஜஸ்ட் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் சாப்பிட்டுட்ருக்காரு. நம்மகிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. கேபில் போகும்போது அவருக்கு அவ்வளோ தாட்ஸ் மண்டைக்குள்ளே ஓடுது. இதெல்லாம் எனக்கு தேவையா, நான் எதுக்கு இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டேவுடைய மைண்டில் அவ்வளோ தாட்ஸ் ஓடிட்டுருக்கு. இருந்தாலும் அப்படியே நம்ம டே அதெல்லாம் எதுவும் பெருசாக எடுத்துக்காமல் ஆஃபீஸ் போய்ட்டு அவருடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜிமின் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. நம்ம ஜிமினும் அட்வைஸ் பண்ணுறாரு. இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம், கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே நாட்கள் போகுது. நம்ம டேவை காட்டுறாங்க. அவருடைய வேலையில் ரொம்பவும் டாப்பாக இருக்கார். அந்த கம்பெனியில் எம்ப்ளாயாக இருந்தாலும் ரொம்பவும் லாயலாக உட்காந்து ஒர்க் பண்ணுற ஒரே ஆள் நம்ம டேவாக தான் இருப்பார். எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துப்பார் நம்ம டே. இப்படியே போயிட்டுருக்க நம்ம டே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயத்துக்கும் அப்படியே அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிடுறாரு. காலைல ஏஞ்சி ஜங்குக்கும் சேர்த்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போகிறது. ஆஃப்டர்நூனுக்கு வந்து லஞ்செல்லாம் நம்ம ஜங்குக்கு வந்து கட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்றது. நைட்டு சீக்கிரமாக வந்து வீட்டில் சமைச்சி வச்சிட்றது. நம்ம டே வந்து அடுப்பில் எல்லாத்தையும் அப்படியே சமையலுக்கு வச்சுருக்கப்போ டக்கு டக்குன்னு வீடெல்லாம் சுத்தம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே, ஈவன் நம்ம ஜங்குக்குடைய துணிகளை துவைச்சி போடுற வரைக்குமே நம்ம டே தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. டைம் மேனேஜ் பண்ணுறதுல ப்ரோ ஆகிடுறாரு நம்ம டே. இப்போ அப்படியே அவரே எல்லா விஷயங்களையும் எடுத்து போட்டு வச்சு செஞ்சுக்க நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் கூட ப்ரெஷரே இல்லை. நம்ம டே இருக்கிறதுனால அவருடைய வேலைகள் எல்லாமே ஈஸியாகிடுது. நம்ம ஜங்குக்கு வந்து அவருடைய டேபிளை க்ளீன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் கூட அவருக்கு கிடையாது. ஏன்னா அந்த விஷயத்தையும் நம்ம ஜங்குக்காக நம்ம டே எல்லாத்தையுமே பண்ணிடுவார். இப்போ ஒரு நாள் நம்ம டே தான் அப்படியே கம்பெனிலேருந்து வீட்டுக்கு வராரு. வந்த வேகத்துக்கு டின்னர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவருடைய திங்ஸ் எல்லாத்தையும் கவுச் மேலே வச்சுட்டு நேராக கிச்சனுக்கு போயிட்டு அப்படியே டின்னர் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு ஒரு ஸ்பெஷல் டின்னர் செஞ்சிட்ருக்காரு. ஏன்னா நம்ம டேக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸை நம்ம டே கூட நம்ம ஜங்குக்கும் சேர்ந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் டின்னர் அழகாக அப்படியே ரெடி பண்ணிட்டாரு. இப்போ அப்படியே எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு டைனிங் டேபிளில் எடுத்து வச்சுட்டு சரி மேலே போயிட்டு ஜங்குக்கு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கிளம்புறாரு. அதாவது மேலே நம்ம ஜங்குடைய ரூமுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அப்படியே ரூம் டோரை வந்து நாக் பண்ணேன். பட் உள்ளேருந்து எந்த சவுண்டுமே இல்லை. ஒரு வேளை ரெஸ்ட் ரூமில் இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக டோரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனால் உள்ளே யாருமே இல்லை. சரி ரெஸ்ட் ரூமில் இருப்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கதவு, அந்த பாத்ரூம் கதவு இருக்கும் இல்லையா, அது கிட்ட போயிட்டு நம்ம டே தான் ஜங்குக், எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு, எனக்கு மேனேஜர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் சீக்கிரமாக குளிச்சுட்டு கீழே வாங்க, நம்ம சாப்பிடலாம், நான் ஸ்பெஷல் டின்னர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ரொம்பவும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே அவ்வளோ ஹாப்பியாக அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லிகிட்ருக்க. பட் ரெஸ்ட் ரூம்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. என்ன இது எங்கேயும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு 2 நாக் பண்ணுறாரு. அதுக்கும் எதுவும் ரெஸ்பான்ஸ் இல்லை. பொறுமையாக ரெஸ்ட் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தா உள்ளே யாருமே இல்லை. நம்ம ஜங்குக்குள்ளே இருப்பாருன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பாரு நம்ம டே. பட் உள்ளே யாருமே இல்லை. என்ன இது, அப்போ இவர் என்ன வீட்டுக்கே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த ரூமுக்கு நடு சென்டர் பாயிண்ட்டுக்கு வர பார்த்தா பெட்டில் ஒரு பேப்பர் இருக்குது. என்னடா இது பேப்பரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எடுத்து படிக்கிறாரு. பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்து 1 மந்த்துக்கு ட்ரிப்பு இருக்கார் நம்ம டேக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் யூஎஸ்க்கு. அதுவும் ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்காரு. அவர் இன்றைக்கி தான் கிளம்பியிருக்காரு. நம்ம டேக்கிட்ட இன்றைக்கி காலையில் கூட எந்த விஷயத்தையும் சொல்லவே இல்லை. ஈவன் இன்றைக்கி காலையில் 2 பேருமே பிரேக்ஃபாஸ்ட்டை ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க. 2 மணி ஃப்ளைட்டை ஏறி பிடிச்சி போயிட்டார். அது எல்லாத்தையுமே வந்து அந்த இடத்துல பேப்பரில் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கா. நம்ம டேக்கு மனசு உடைஞ்சு போயிடுறாரு. அவருக்கு கிட்டத்தட்ட சொல்லப்போனால் பைத்தியம் பிடிச்சிருது. இது தாண்டா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவருடைய திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வீட்டை விட்டு போகிறாரு. வீட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜங்குக் மாதிரியே நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா ஒரு பேப்பர் எடுத்து
நீங்கள் இது வரைக்கும் எனக்கு பண்ணதெல்லாம் போதும், ஃப்ரீடம் கொடுக்குறேன்னு எனக்கு கொடுமையாக தான் கொடுத்துட்ருக்கீங்க. இதுக்கப்புறமேட்டு இந்த வீட்டில் நான் இருக்க விரும்பல. இந்த வீட்டில் நீங்களே தனியாக இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் எப்போ இந்த இடத்துக்கு வரீங்களோ அப்போ டிவோர்ஸ் எடுத்துடுவாங்க. 1 இயர் கழிச்சு தான் டிவோர்ஸ் தருவேன்னு சொன்னால் 1 இயர் அந்த வீட்லேயே இருங்க, நானும் 1 இயர் எங்கள் வீட்லேயே இருக்கேன். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் டிவோர்ஸ் பேப்பரை எடுத்துகிட்டு வாங்க, சைன் போட்டு தரேன், போயிடுங்க. இதுக்கப்புறமேட்டு இந்த மேரேஜ் லைஃப் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அந்த லெட்டரை எழுதி அதே லெட்டருக்கு பக்கத்தில் ஒரு வெயிட்டு தூக்கி வச்சுட்டு போயிடுறாரு. இப்படியே டேஸ் போகுது. நம்ம டேவை அவருடைய வீட்டில் தான் காட்டுறாங்க. அங்கேருந்து கம்பெனிக்கு போக ஆரம்பிக்கிறாரு நம்ம டே. அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, ஜங்குக் வந்தால் தேடுவான், தயவு செஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம டே கேட்குறதா இல்லை. அவங்க அம்மா கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லலை. பட் அந்த பெயின் அவருக்கு தானே தெரியும். ஸோ எதுவுமே சொல்லலை, அமைதியாக இருக்கார். எனக்கு அங்கே போக பிடிக்கல, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்புடியாக நம்ம டே இங்கே இருக்கார். இப்படியே 1 மந்த் போகுது. அடுத்த மாதம் ஒரு 2ஆம் தேதி போல் நம்ம ஜங்குக் வீட்டு கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராரு. வீடே வெறிச்சோடி போயிருக்கு, யாருமே இல்லை. அந்த வீட்டில் அந்த சோஃபாவில் கூட அப்படியே லைட்டாக தூசி படிஞ்சிருக்கு. அவருக்கு வந்ததும் கோவம் வருது. தூசி படிகிற அளவுக்கு இருக்குது, இந்த டே என்ன தான் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டேன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக கூப்பிட்டு திரியிறாரு. யாருமே வரல. அதாவது நம்ம டே வந்து வேலைக்கு போயிருக்காரு போல் அப்படின்னு நினச்சிக்கிறாரு நம்ம ஜங்குக். இவரும் வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. கால் மேலே கால் ட்ரை பண்ணுறாரு நம்ம டேக்கு. பட் எந்த காலையும் நம்ம டே வந்து அட்டன் பண்ணவே இல்லை. பார்த்துட்டு சைலண்ட்டில் போட்டு விட்டுறாரு நம்ம டே. அப்படியே அவர் வந்து அவர் பாட்டுன்னு வேலைகளை நிம்மதியாக பார்த்துட்ருக்க. நம்ம ஜங்குக்கு தான் இங்கே தலை பிச்சுக்கிட்டு எதுக்கு இவன் கால் அட்டன் பண்ணாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே நேரம் போகுது, நைட் ஆகிடுது. நம்ம ஜங்குக் வீட்டுக்கு நேரமாகவே வந்துடுறாரு சீக்கிரமாக, இந்த டேவை போட்டு பொழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம டே வரல. என்ன இவன் இன்னமும் காணோன்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் வெயிட் பண்ணுறாரு. மணி 9 மணி ஆகுது, இன்னமும் வரல. கால் பண்ணுறாரு, கால் அட்டன் பண்ணல. இப்போ சரி இதை விட்டால் வேறு வழி இல்லை, எங்கே போய் தொலைந்தான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அம்மாவுக்கு கால் பண்ணுறாரு. அவங்க கால் அட்டன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டேவுடைய அம்மா தான். ஹலோ ஷங்குக். ஆண்டி, டேவை இங்கே காணும், கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டேங்கிறான், என்னாச்சுன்னு அது நான் தெரியுமா ஆண்டி? அது வந்து ஷங்குக், நீ நீ நான் அவனை எங்கேயுமே தேடி பார்க்கல ஆண்டி. பட் நான் கால் பண்ண அவன் அட்டன் பண்ணவே இல்லை. நான் காலைல வந்து லக்கேஜை வச்சுட்டு அப்படியே போயிட்டேன் வேலைக்கு. என் ரூமுக்கு கூட இன்னும் நான் போகவே இல்லை தெரியுமா? ஓ சரிப்பா, நான் கால் பண்ணி பார்த்துட்டு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அம்மா காலை கட் பண்ணிடுறாங்க. கால் கட் பண்ணிவிட்டு அவங்க அப்படியே ரைட் சைடில் திரும்புகிறாங்க. பார்த்தா டே வந்து உட்காந்து அவருடைய லேப்டாப்பில் வேலைகளை பார்த்துட்ருக்காரு. நம்ம டே தான் அப்படி சொல்லியிருப்பார், எங்கே போனான்னு தெரில, நான் கால் பண்ணிட்டு பேசுகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். நம்ம டே வந்து உட்காந்து அவருடைய வேலைகளை பார்த்துட்ருக்க. இந்த பக்கம் நம்ம ஜங்கு காட்டுறாங்க. சரி அவங்க கால் பண்ணுறதுக்குள்ளே போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மேலே அவருடைய ரூமுக்கு போகிறாரு. துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போகும்போது தான் அந்த பெட்டில் இருக்க நோட்டீஸை வந்து படிக்கிறாரு. நம்ம டே வந்து எழுதி வச்சது அது எல்லாத்தையும் படிக்கிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன இவன் இப்படி எழுதி வச்சுட்டு போயிருக்கான், டிவோர்ஸ்னு சொல்லிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டை பார்த்தது நம்ம ஜங்குக்கால் ஏற்றுக்கவே முடியல. ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்குது. அவருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு இல்லை, பட் இருந்தாலும் அது அவரை அஃபெக்ட் பண்ணுது. ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. சரி விளையாட்டுத்தனமாக எதனா பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வைக்கிறாரு. ஆனால் அவருக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. டக்குன்னு போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நைட்டே நம்ம டேவுடைய சொந்த வீட்டுக்கு, அதாவது அவர் பிறந்த வீடு இருக்கும் இல்லையா, அங்கே போகிறாரு. இப்போ நம்ம ஜங்குக்குடைய கார் தான் வீட்டு வாசலில் அப்படியே ஸ்டாப் ஆனதும் நம்ம டே அந்த காரை பார்த்துட்டு நேராக ரூமுக்கு போயிடுறாரு. இப்போ நம்ம ஜங்கு வீட்டுக்குள்ளே என்ட்ரானதும் நம்ம டேவுடைய அம்மா தான். ஜங்கு வாப்பா. ஆண்டி டேங்க மேலே ரூமில் இருக்கான்ப்பா. எனக்கு ஒரு விஷயம் தெரியணும், சொல்லாமல் கொல்லாமல் இப்படி வந்தால் எப்படி ஆண்டி? எனக்கு புரியல. ஜங்கு அது வந்து நீ கொஞ்சம் கோவப்படாமல் இரு, எனக்கு புரியுது, கோவப்படாதீங்க ஆண்டி. நான் இப்போ டேட்ட பேசினேன். இல்லைப்பா அது வந்து நான் அவனை போய் பார்த்துட்டு வரேன் ஆண்டி, இது எனக்கும் அவனுக்கும் உள்ளது, தயவு செஞ்சு நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு நேராக நம்ம டேவுடைய ரூமுக்கு போகிறாரு.
பெர்மிஷன் கேட்காம ஓப்பன் பண்ணி உள்ளே போக நம்மகிட்ட என்னமோ அவரோட லேப்டாப்பில் தான் வேலை பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்குள்ளே வந்ததும் நம்மகிட்ட இப்போ ஆட்னு உட்காந்து வேலை பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் டே ம் டே நான் உன்னை தான் கூப்பிடுறேன். கேட்குது, சொல்லுங்கள். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? என் வீட்டில் நான் என்ன வேணால் பண்ணுவேன், அது எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க? கிளம்புங்க. டே என்ன பேசிகிட்ருக்க? நீ எதுக்காக இங்கே வந்த? அங்கே இருக்க பிடிக்கல, அதனால் இங்கே வந்தேன். ஏன், என்னாச்சு? நான் என்ன பண்ணேன்? சொல்லாமல் எழுதி வச்சுட்டு இங்கே வர அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? என் லெட்டரை பார்த்தீங்களா? உங்கள் லெட்டர் பார்த்தீங்களா பக்கத்தில்? அன்றைக்கி நான் எவ்வளோ சந்தோஷமாக தெரியுமா உங்களை பார்க்க வந்தேன். ஆனால் நீங்கள் சிம்பிளாக லெட்டர் எழுதி வச்சுட்டு யூஎஸ்க்கு சொல்லாமல் கொள்ளாமல் என்னை பார்த்தா நான் கேன மாதிரி தெரியுதா? உங்களுக்கு எல்லா சேவையும் செஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு நான் அடிமையாக வேலை செஞ்சுக்கிட்டு, வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு, நான் படிக்காதவனா என்ன? எனக்கு ஃப்யூச்சர் இல்லையா? மேரேஜ் பண்ண இப்படி தான் பண்ணுவீங்களா? தேவையே இல்லை. கிளம்புங்க. அதில் என்ன எழுதி வச்சுருந்தேன்னு பார்த்தீங்களா? அதை மட்டும் செய்யுங்க, அப்படி தான். டே அது கொஞ்சம் அவசரமான மீட்டிங், போய் சொல்லாதீங்க ஜங்குக். அன்றைக்கி நீங்கள் அப்படி தான் ஃபர்ஸ்ட் டே வேலைக்காக போகணுன்னு சொல்லி ஆசையாக வந்து கேட்டேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? உங்களுக்கு மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கூத்தடிச்சிட்டு வந்து போனீங்க. எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா? நிறைய விஷயம் இந்த மாதிரி தான் என்கிட்ட போய் சொல்லி எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு? தேவையே இல்லை. கிளம்புங்க. டே ஐம் சாரி. நீங்கள் எதுவும் சாரி கேட்க தேவையில்ல. நீங்கள் எதுக்கு என்கிட்ட சாரி கேட்குறீங்க? உங்களுக்கு தான் பிஸ்னஸ் அது இதுன்னு இருந்தாலே உங்களுக்கு போதும் இல்லை? டே நான் என்னோடய லெவலை மீறி இறங்கி வந்து உங்ககிட்ட சாரி கேட்குறேன். ஐயோ அப்பா சாமி, உன்னுடைய லெவலில் நீ இறங்கி வரவே வேண்டான்னு சொல்லிட்டேன். இனிமேட்டு நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. என்னால் முடியாது. இதுக்கப்புறம் என்னால் உங்களுக்கு வீட்டு வேலைலாம் பார்த்துட்ருக்க முடியாது. கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே நிமிர்ந்து கூட பார்க்காம பேசிகிட்ருக்கா நம்ம ஜங்குக்கு சுருன்னு ஏறுது. அந்த இடத்த விட்டு வேகமாக கிளம்பிடுறாரு. கீழே ஹாலுக்கு வந்து கதவை நோக்கி நடந்து போயிட்டுருக்கா அவங்க அம்மாட்ட. நம்ம ஜங்குக்கு ஒரு நிமிஷம். என்னங்க ஆண்டி, என்னாச்சுப்பா? வந்ததும் கோவமாக போகிறேன். உங்கள் பையனுக்கு தான் நான் தேவையில்லைல்ல, அவனே எல்லாத்தையும் பார்த்துப்பான், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். கொஞ்ச நாளில் வீடை தேடி டிவைஸ் பேப்பர் லெட்டர் வரும், அதுக்கு சைன் பண்ணுங்கள், கிளம்புறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் பாட்டுன்னு கிளம்பிடுறாரு. அவர் நேராக வீட்டுக்கு போகிறாரு. வீடை வெறிச்சுடி போயிருக்கு. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. சாவியை ஒரு பக்கம் தூக்கி எறிகிறாரு. அது எங்கேயோ போய் விழுது. அவர் பாட்டு மேலே ரூமுக்கு போகிறாரு, படுத்துட்டுறாரு. நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். சரியான பசி எடுக்குது நம்ம ஜங்குக்கு. ஏன்னா நைட்டு கோவத்தோடு அங்கேருந்து கிளம்பி வந்தது. நைட்டு வந்து எதுவுமே சாப்பிடல நம்ம ஜங்குக். அப்படியே படுத்தவர். செம்ம பசி எடுக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கண்ணை மூடிக்கிட்டு டே கொஞ்சம் பிடிக்க அவன் தான் இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு அவர் பாட்டுன்னு போயிட்டு தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. கீழே இருந்து ரெஃப்ரிஜரேட்டர்லேருந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து அப்படியே தண்ணி எடுத்து குடிச்சிட்ருக்கா. அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. டே இருந்திருந்தால் அவர் கீழே இறங்கி வந்திருக்கவே தேவையில்ல. டேட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கையிலேயே கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் மண்டக்குள்ளே ஓடுது. இப்போ அப்படியே சைலண்ட்டாக படுக்க போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் டயர்டாக எழுந்திக்கிறாரு. உடம்பெல்லாம் அவ்வளோ சோர்வாக இருக்குது நைட்டு சாப்பிட்றதுனால. இப்போ காலைல ஏஞ்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறாரு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு கிச்சனுக்கு போனால் அவர் தான் சமைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம டே இல்லாதனால அங்கே சமையல் எதுவுமே நடக்கலை. இப்போ ஜஸ்ட் ஒரு ப்ரெட் அண்ட் ஜாம் மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறாரு. வண்டியில் போகும்போதே பசிக்குது. காரை ஒரு ஓரமாக நிப்பாட்டி ஒரு கடையில் போயிட்டு நம்ம ஜங்குக் தான் அவசரத்துக்கு ஒரு பர்கரு அப்புறமேட்டு கொஞ்சம் ஜூஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கிளம்புறாரு. கிளம்பும்போது தான் பார்க்குறாரு டே வந்து அதே ஹோட்டலில் அங்கே ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிளில் வந்து லேப்டாப் வச்சுட்டு வேலைகளை பார்த்துட்டே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருக்காரு.
அதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நம்ம ஜங்குக் போய்ட நம்ம டே வந்து நிமிர்ந்து பார்க்குறாரு. அவருக்கு புரியுது பிரேக்ஃபாஸ்ட் தான் வாங்கிட்டு போகிறாரு. டே வந்து அந்த இடத்துல இல்லாமல் ஜங்குக் கொஞ்சம் கஷ்டப்படுறாருன்றது நம்ம டேக்கு புரியுது. ஒரு மாதிரி மனசு இறங்குது. பட் டக்குன்னு உனக்கு இதெல்லாம் வேணும் தான்டா, நான் இல்லைன்னா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து விட்டுடுறாரு. இப்படியே நாட்கள் போகுது. நம்ம ஜங்குக் வந்து செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் நம்ம டேவை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாரு. லைக் வீடு க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேருந்தும். இப்போது அழகாக ஒரு மீட்டிங் ஒன்று நம்ம ஜங்குக்கு அப்பாயின்மெண்ட் ஒன்று வருது. சரி, அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணுன்னா நம்ம ஜங்குக் வந்து காரில் போய் ஆகணும். இது வரைக்கும் அவர் வந்து டெய்லி யூஸ்க்கான வச்சுருந்த அந்த கார் வந்து வச்சுருக்காரு. பட் நம்ம ஜங்குக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேவரட் கார் உண்டு. அந்த காருடைய கீயை தான் நம்ம ஜங்குக் வந்து எப்போனா நம்ம டேவோடைய வீட்டுக்கு போயிட்டு அவருடைய வீட்டுக்கே வரும்போது கோவத்தில் சாவி ஒரு இடமா தூக்கி எறிஞ்சிருப்பார் இல்லையா, அந்த சாவியை போட்டு தேடுறாரு. சாவியை காணோம். எங்கே தூக்கி போடாருன்னு தெரில கோவத்தில். ஸோ அது எங்கேயோ போய் கிடக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு நார்மலாக யூஸ் பண்ணுற கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அப்படி கிளம்பும் போதும் அந்த காரில் போகும்போது அவருக்கு ஒரு யோசனை. ஒரு நாள் நம்ம ஜங்குக் வந்து கார் கீயை காணும்னு சொல்லிட்டு கவுச்லேயே உட்காந்துட்டு கத்திகிட்ருப்பாரு. அப்போ நம்ம டே வந்து அழகாக வச்ச இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்தாங்க இங்கே தான் இருக்குது, எங்கே தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கையிலே கொண்டு போய் கொடுப்பாரு நம்ம டே. அதெல்லாம் யோசிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக டேவை மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு நம்ம ஜங்குக். அவர் இருக்கும்போது நம்ம ஜங்குக் வந்து எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருந்தார், ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தார் அப்படின்றது அவருக்கு அப்படியே யோசிக்க வருது. அவங்க அம்மா அப்பாட்ட கூட எதுவுமே போய் சொல்லிக்க முடியல நம்ம ஜங்குக்கால். ஏன்னா நம்ம டே அவ்வளோ நல்ல பையன், அந்தளவுக்கு பொறுத்து போகிற பையன், புரிஞ்சுக்கிற பையன். அவனையே கோவப்படுத்தி நீ அனுப்பியிருக்கானா அப்போ நீ என்னென்ன வேலை பார்த்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குடைய அம்மாவும் நம்ம ஜங்குக்கை திட்ட. ஸோ நம்ம ஜங்குக்கு வேறு வழியாக இல்லை, தனியாக தான் இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தனியாக இருக்க ட்ரை பண்ணுறாரு. பட் முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. கம்பெனியில் உட்காந்து யோசிக்கிறாரு. தான் மேலே தான் தப்பு இருக்குன்றதை ரியலைஸ் பண்ணுறாரு. இப்போ அப்படியே வேலை அன்றைக்கி டியூட்டி முடியுது. நம்ம ஜங்குக் தான் டக்குன்னு கார் எடுத்துகிட்டு ஒரு கடைக்கு போகிறாரு. அந்த கடைக்கு போயிட்டு அவருக்கு டேக்கு என்ன பிடிக்கும்லாம் தெரியாது. ஸோ இருக்கிற எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாரு நம்ம டேக்காக. அழகாக ஒரு கவர் ஒன்று பேக் பண்ணி கார் டிக்கியில் வச்சுட்டு அப்படியே நம்ம ஜங்குக் தான் எப்படியாவது டேவை இன்றைக்கி கையோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட கார் எடுத்துகிட்டு நம்ம டேவோடைய வீட்டுக்கு போகிறாரு. உள்ளே போகும்போதே டோர் ஓப்பன் பண்ணுறதே நம்ம டே தான். அப்படியே பார்த்தும் பார்க்காத மாதிரி நம்ம டே பார்த்து நம்ம ஜங்குக்கை பார்த்து உள்ளே வெங்கு நடந்து போயிட கோவத்தில் நம்ம ஜங்குக் வந்து கவர்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வராரு. நம்ம டேவோடைய அம்மா வந்து கவர் எல்லாம் பார்க்குறாரு. ஃபுல்லாக ஸ்நாக்ஸு, கொஞ்சம் ட்ரெஸ்ஸு, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக் என்ன இது, இவ்வளோ பொருள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, எதுக்கு இதெல்லாம், கடை எதுனா வைக்க போகிறீங்களா? இல்லை ஆண்டி, அது எனக்கு டேக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாது, அதான் இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தான். அவனுக்கு எது பிடிக்குமோ அவன் அதை எடுத்துக்கிட்டோம், அதான். ஓ, நல்ல விஷயம்ப்பா. டே மேலே தான் இருக்கான். ஆண்டி, நான் போனால் டே கண்டிப்பாக என்னை கத்துவான். எனக்கு தெரியும் நான் பண்ணது ரொம்ப தப்பு தான். நான் அவனை ரொம்ப வாட்டி எடுத்துட்டேன், எனக்கு புரியுது. எனக்கு அவன் எல்லாமே நாளே ஓட மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆண்டி. அம்மா கிட்ட இருக்கும்போதும் அம்மாவே எனக்காக எல்லாத்தையும் பண்ணிவிடுவாங்களா, இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் இவன் எல்லாத்தையும் எனக்காக பண்ணிட்டான். இப்போ அம்மாவும் பார்த்துக்க மாட்றாங்க, இவனும் இங்கே வந்துட்டானா எனக்கு தனியாக இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு டே இல்லாமல் நாளே ஓட மாட்டேங்குது ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, அவனை என் கூட அனுப்பி வைங்க. ஐயோ ஜங்குக், நான் அவனை போக வேண்டான்லாம் சொல்லவே இல்லை. அவன் தான் இங்கே இருக்கான். நான் அவன்கிட்ட டெய்லி சொல்கிறேன் ஜங்குக்கிட்ட போன்ட்டு. பட் அவன் தான் கோவத்தில் இங்கே இருக்கான். எனக்கு புரியுது. பட் நீங்கள் 2 பேரும் தான் அதை பேசிக்கணும். நீ போய் பேசிப்பாரு ஜங்குக். சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் ஒரு மாதிரி பாவமாக நம்ம டேவுடைய ரூமுக்கு போகிறாரு. மேலே போன வேகத்துக்கு நம்ம டே தான் கதை ஓப்பன் பண்ண வேகத்துக்கு, இங்கே எதுக்கு வந்தீங்க? டே, ஐம் சாரி, எல்லாத்துக்கும் சாரி. நான் இனிமேட்டு உன்னை அதிகமாக வேலையை வாங்க மாட்டேன். உன்னை புரிஞ்சுக்கிறேன், உன் கூட இருக்கேன்.
உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். என்னை மன்னிச்சிடு. நான் பண்ணது தப்பு தான், சொல்லாமல் போயிருக்கக்கூடாது. எனக்கு புரியுதுடா. நீ இல்லாமல் நாளே ஓட மாட்டேங்குதுட்டு. வீட்டுக்கு வந்துடுறேன். நான் எதுக்கு வரணும் அந்த வீட்டுக்கு? எதுக்கு திரும்பியும் நான் கூட்டி பெருக்கி எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கணும்? பிரேக்ஃபாஸ்ட் செய்யலைன்னா என்னை அடிப்பீங்க, அதையும் வாங்கிக்கணும். எதுக்கு? நான் வரல, நீங்கள் கிளம்புங்க. கீழே நிறையும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, அதையும் எடுத்துகிட்டு போங்க. நான் அது எல்லாமே உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு உனக்கு என்ன பிடிக்கும்னு எதுவுமே தெரியாதுட்டே. அதான் என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? எதுவும் தெரியாது. கல்யாணம் 6 மாதம் ஆகுது, எதுவும் தெரியாது. என் பேர் டேன்றதை தவிர நான் என்ன டிகிரி முடிச்சிருக்கேன்னு கூட உங்களுக்கு தெரியாது. எதுக்கு வீணா சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சுக்கிட்டு? ஒரே பிரிஞ்சிடலாம், கிளம்புங்க. அப்படி பேசாத. என்ன எப்படி பேசக்கூடாது? நீ சொல்லாமல் கொள்ளாமல் வந்தது எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா? அப்போ நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் போனது எனக்கு வலிச்சிருக்காது ஜங்கு? லூஸு மாதிரி பேசிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? வேண்டாம், நீங்கள் கிளம்புங்க. நான் போயிடுவேன். போங்க, எங்கன்னா போங்க, எனக்கு என்ன? சீரியஸாக நான் போயிடுவேன். போங்க. எதுக்கு நின்றுட்டுருக்கீங்க? நானும் உங்கள் கையை பிடிச்சி வச்சுருக்கேன். சரிடே, பாய். இனிமேல் உன்னிட்டே நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்போ அப்படியே கீழே இறங்கி வராரு. நம்ம டீயோடைய அம்மாவை பார்த்தும், நம்ம டீயோடைய அம்மா தான், ஜங்கு என்னப்பா ஆச்சு, என்ன சொன்னா? இல்லை ஆண்டி, நான் கிளம்புறேன். ஜங்கு என்ன, ஏன் அழுற? விடுங்க ஆண்டி, நான் கிளம்புறேன். ஜங்கு இரு, நான் டீவை அனுப்பி விட்றேன் கூட. இருடா, நீ ஆடுற அளவுக்கு அவனுக்கு என்ன அவ்வளோ கொழுப்பு இருக்கு? நீ இங்கே இரு, நான் போய்ட்டு அவனை அனுப்புகிறேன். இல்லை ஆண்டி, அவன் என் மேலே இன்னமும் கோவமாக தான் இருக்கான். நான் என்ன செஞ்சாலும் என் கூட வரப்போகிறதில்ல. அவன் ஒரு முடிவோடு இருக்கான் பிரியணுன்ட்டு. அவன் ஆசைப்படியே நடக்கட்டும், ஒன்றும் இல்லை ஆண்டி. ஜங்கு நீ நில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டேயோடைய அம்மா கூப்பிட்டே இருக்கா. பட் நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து அவருடைய கண்ணை அப்படியே தொடச்சிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போ அப்படியே ரூம் டோரை உடச்சிக்கிட்டு நம்ம டேயோடைய அம்மா தான், நம்ம டேயோடைய ரூமுக்குள்ளே போக அவங்க அம்மா தான் இப்போ நம்ம டேவை பார்த்த, டே உனக்கு என்ன அவ்வளோ கொழுப்பு எடுத்து போயிருக்கா? என்னங்கம்மா, ஏன் அவன் அழுதுட்டு போகிறான்டா? உனக்கு கொஞ்சம் கூட மனசு இறங்கலையாட்டி? அவன் தான் தப்பு பண்ணிட்டான், சாரின்னு சொல்லிட்டு இறங்கி வந்துட்டான்ல, ஒத்துக்கிட்டான்ல, அப்புறம் என்னடா உனக்கு இவ்வளோ திமிரு? அழுதுட்டு போகிறாரா? அவன் உண்மையிலே ஃபீல் பண்ணிட்டு தான்டா போகிறான். நீ வேணும் தானடா உன்னை அனுப்பி வைக்க சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு போகிறான்டா. உனக்கு அப்படி என்னடா கொழுப்பு? இந்த வீட்டில் இனிமேல் நீ ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாது. மூட்டை பிடிச்சி எடுத்துட்டு கிளம்புன்னு சொன்னேன் அவன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோடைய அம்மா தான் நம்ம டேவை அப்படியே ஒரு மாதிரி கலப்பலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இது பண்ணேன். பட் நம்ம டே சொன்ன வேகத்துக்கு எதையும் எடுக்கல, வச்சுருந்த லேப்டாப்பையும் எடுத்து பெட்டு மேலே போட்டு ஓடிடுறாரு. ஒரே ஓட்டமாக வெளியே வந்து பார்த்தா ஜங்குக்கை காணோம். அதுக்குள்ளேயே கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் அவர் வீட்டில் உள்ள ஒரு காரை எடுத்துகிட்டு பொறுமையாக ட்ரைவ் பண்ணிவிட்டு ஜங்குக்குடைய கார் எங்கேன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கும்போது ஒரு ஹைவேஸில் ஒரு ஓரமாக கார் நிற்கிது. அந்த இண்டிகேட்டர்லாம் போட்டு நின்றுட்டுருக்கு. ஸோ நம்ம ஜங்குடைய காரு தான் சொல்லிட்டு நம்ம அப்படியே கண்டுபிடிச்சிட்றாரு. அப்படியே கார் ஒரு பக்கமாக ஓரங்கட்டா நம்ம அப்படியே செருப்பு கூட போடாமல் ஓடி வந்திருப்பார். நம்ம டே வந்து அப்படியே ஜங்குடைய காரோட அப்படியே ஒரு ஓரங்கட்டிட்டு கார்லேருந்து கீழே இறங்க பார்த்தா சருவல் மாதிரி இருக்குது. அந்த சருவலில் ஃபுல்லாக புல் வளர்ந்துருக்கு. அந்த புல்லெலாம் கீழே போயிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து தரையில் உட்காந்துட்டு நிலாவை பார்த்த மாதிரி உட்காந்துட்ருக்காரு. டியர்ஸ் ஃபால் ஆகுது நம்ம ஜங்குக்கு. இப்போ நம்ம டே தான் பொறுமையாக நம்ம ஜங்குக்கு பின்னாடி போயிட்டு நின்றுட்டுருக்கா. எதுவுமே குரல் கொடுக்கவே இல்லை. இப்போ நம்ம டே ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக குரல் கொடுக்க நம்ம ஜங்குக்கு அப்படியே லைட்டாக பின்னாடி திரும்பி பார்த்துட்டு திரும்பி முன்னாடி திரும்பிக்கிறாரு. ஐஸ் எல்லாம் அப்படியே வைப் பண்ணிக்கிறாரு. இப்போ நம்ம டே தான் போயிட்டு நம்ம ஜங்குக்கு கிட்டே போய் உட்காரா. நம்ம ஜங்குக்கு ஒரு ஸ்டெப் நவுந்து போய் உட்காந்துக்கிறாரு.
இருந்தாலும் நம்ம டே கிட்டலாம் நான் வந்து போகாமல் சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். இல்லாட்டே உனக்கு தான் எனக்கு பிடிக்கலல்ல, நீ ஒன்றே புஷ் பண்ணிட்டுலாம் வர வேண்டாம், நான் பார்த்துக்குறேன். நீ கேட்ட மாதிரி டிவோர்ஸ் பேப்பர் கொஞ்ச நேரத்தில் நான் வீட்டுக்கு அனுப்பிடுறேன். நீ போ. ஜங்குக், நான் உங்களை வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னேன். இல்லாட்டே அது என்னை மன்னிச்சிடட்டே, நான் பண்ணது தப்பு தான், எனக்கு புரியுது. கொஞ்சம் ஓவராகவே போயிட்டேன், என்னை மன்னிச்சிட. நான் இனிமேட்டு இப்படி பண்ண மாட்டேன். சரி அழாதீங்க, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டுன்ட்டு நீ இல்லாமல் ஒரு மாதிரி இருந்துச்சு. எதுவுமே வேலையே நடக்கல, கார் சாவி கூட தேட முடியல தெரியுமா. நீ இருந்தனா சாவி எடுத்து கையில் கூட கொடுத்துருப்ப. ஆனால் நீ இல்லாமல் 3 நாள் நான் ஒழுங்காக தின்ன கூட இல்லை, ஃபுல்லாக ஹோட்டல் தான். எனக்கு ஒரு மாதிரி இருக்கட்டே, என்னை மன்னிச்சிட. எனக்கு புரியுது நான் பண்ணது தப்பு, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்ருக்கேன். சரி ஒன்றும் இல்லை, இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, ஒன்றும் இல்லை விடுங்க. இப்போ வாங்க வீட்டுக்கு போகலாம். ஆனால் வீட்டுக்கு போகலாம் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம தான் எழுந்துச்சு நின்றுட்டு நம்ம ஜங்குக்குடைய கையை கொடுக்க சொல்லி நம்ம ஜங்குக்குடைய கையை கேட்க நம்ம எழுந்துச்சு நின்றுட்டு நம்ம ஜங்குக்கு எழுந்துருச்சு நம்ம டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அந்த ஹக்லேயே ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து அழ ஆரம்பிக்க நம்ம டேக்கும் டியூஸ் ஃபாலோ ஆகுது. அவர் அப்படியே நம்ம ஜங்குக்குடைய பேக் அப்படியே லைட்டாக தடவி விட்டுட்டு சரி ஒன்றும் இல்லை, நான் தான் வந்துட்டேன்ல, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே தடவி கொடுத்துட்டே இருக்காரு. பொறுமையாக நம்ம ஜங்குக்கும் வந்து அழுகிறத ஸ்டாப் பண்ணிடுறாரு. கிட்டத்தட்ட குழந்த மாதிரி ஆகிடுறாரு நம்ம ஜங்குக். நம்மகிட்டே இல்லாமல் ஒரு மாதிரி அப்படியே பொறுமையாக அழுகையெல்லாம் ஸ்டாப் பண்ணால் இப்போ நம்ம தான் நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸை கட் பண்ணிவிட்டு அவருடைய டேர்ஸ் எல்லாம் தொடச்சி விட்டுட்டு வீட்டுக்கு போகலாமா? போகலாம், ஆனால் திங்ஸ் அதை நான் காலையில் எடுத்துக்கிறேன் போயிட்டு, இப்போ வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறாரு, நம்ம ஜங்கு கூப்பிட்டு வீட்டுக்கு போய்ட்றாரு. போகும்போதே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு போய்ட்றாரு. வீட்டுக்கு போன வேகத்துக்கு நம்ம ஜங்குக்குரிய அப்படியே அந்த கவுச்சில் உட்காந்து ஒரு 2 நிமிஷம் பேசிவிட்டு அப்படியே எழுந்திரிச்சு போயிட்டு கிச்சனில் ஒர்க்கெல்லாம் பார்க்க ஆரம்பிக்க நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா அதிசயமாக கிச்சனில் வந்துட்டு நம்ம டேக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம அழுக்கு பண்ணுற பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி வைக்கிறது, அவர் யூஸ் பண்ண இடத்த துடைக்கிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம டேக்கு அது புரியுது, நம்ம ஜங்குக்கு வந்து ஏதோ ஒன்று பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. திருந்திட்டாருன்றது நம்ம ஜங்குக்கு வந்து ஃபுல்லாக இனிமேட்டு கஷ்டப்படுத்தவே கூடாதுன்னு சொல்லிட்டு திருந்திட்டாருன்னு நம்ம டேக்கு புரிய வருது. இப்போ அப்படியே சாப்பாடெலாம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. நம்ம ஜங்குக்கு வந்து சாப்பிடும்போது கூட நம்ம டேவை எந்த அளவுக்கு அவர் மிஸ் பண்ணார் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம கிட்ட சொல்லிகிட்ருக்கா. நம்ம டேவும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அமைதியாக உட்காந்து சாப்பிட்றாரு. நம்ம ஜங்குக்கு ஜட்ஜ் பண்ணவே இல்லை, அழுதாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. சாப்பிட்டுட்டு 2 பேரும் படுக்கிறதுக்குன்னு வேண்டி போயிடுறாங்க. நம்ம வந்து வழக்கம் போல் நம்ம ஜங்குக்குடைய ரூமில் விட்டுட்டு நம்ம வந்து அவருடைய ரூமுக்கு நடந்து போக ஆரம்பிக்கா. நம்ம ஜங்குக்கு டக்குன்னு நம்ம கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிவிட்டு இனிமேட்டு என் கூட தூங்குறியா ஜங்கு? உண்மையாவா? ப்ளீஸ் இனிமேட்டு என்னால் உன்னை ஒரு நிமிஷம் கூட பிரிச்சிருக்க முடியாது, இது வரைக்கும் போதும். நீ இல்லைன்னா நான் என்ன மாதிரி ஆவேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. விட்டால் பெற்று பிடிச்சி பைத்தியம் பிடிச்சி தெரிஞ்சிருவான் போல். ப்ளீஸ் இனிமேட்டு டெய்லி என் கூடயே தூங்குவோம், திங்ஸ் எல்லாம் கூட அங்கே இருக்கட்டும், ஆனால் நீ என் கூடயே இருட்டே ப்ளீஸ் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் தான் ரூம்குள்ளே நம்ம டேவை கூப்பிட்டு ரூமை லாக் பண்ணிவிட இப்போ நம்ம போயிட்டு பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அழகாக போயிட்டு உட்காந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு
கையை பிடிச்சி அப்படி கூப்பிட நம்ம டேவும் வந்து கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு போயிட்டு பக்கத்தில் படுத்துக்கிறாரு. பட் நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஜங்குடைய நெக்கில் வந்து கையை போட்டு நம்ம ஜங்குக்கு அழகாக அப்படியே நம்ம டே வந்து செஸ்ட் மேலே போட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு குழந்தை மாதிரி அப்படியே நெத்தியிலேருந்து பின்தலை வரைக்கும் தடவி கொடுத்து இப்போ நம்ம டீ தான் சரி. இப்போது நான் சொல்கிறதெல்லாம் கேளுங்க, ஓகேவா? எனக்கு கம்பெனியில் மேனேஜருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டே. தேங்க்யூ. அப்புறம் எனக்கு பிடிக்காத விஷயம் நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் பண்ணுறது தான். எந்த விஷயம் செஞ்சாலும் சரி என்கிட்ட சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சால் நான் சப்போர்ட் பண்ணுவேன், இல்லைனா என்கரேஜ் பண்ணுவேன். எப்போவுமே உங்களை ஜட்ஜ் பண்ணவும் மாட்டேன், பண்ணாதீங்கன்னு சொல்லவும் மாட்டேன், ஓகேவா? சரிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போகிறதா இருந்தாலும் போய் சொல்லாமல் என்கிட்ட சொல்லுங்கள். நான் உங்களை போகாதீங்கலாம் சொல்ல மாட்டேன், அங்கே போய்ட்டு குடிக்காதீங்கன்னு தான் சொல்வேன், புரியுதா? இனிமேட்டு வீணாக கோவப்படாதீங்க. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், எங்கள் அம்மா என்னை பெற்று போட்டிருக்குது, இவ்வளோ தூரம் காசு கட்டி என்னை படிக்க வச்சு இவ்வளோ பெரிய ஆளாக்குனதெல்லாம் நீங்கள் அடிக்கிறதுக்காக கிடையாது. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது என்கிட்ட. நீங்கள் என்கிட்ட என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் என் மேலே கை வைக்கக்கூடாது. எனக்கு கை வச்சா பிடிக்காது. கை வைக்கிறதுனா என்னை அடிக்கிறது பிடிக்காது. அன்றைக்கி நீங்கள் என்னை அரைஞ்சப்போ எனக்கு எப்படி சொன்னது தெரியுமா? டே ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே நம்ம வந்து பார்த்து நம்ம டேவுடைய சிக்ஸில் அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ண நம்ம டே வைல்ட் ஐஸில் நம்ம ஜங்குக்கை பார்க்க என்ன பார்க்குறா? நீ தானே சொன்னா உன் மேலே எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குன்னு, அடிக்கக்கூடாதுன்னு தானே சொன்னேன். என் கனவுல கூட இனிமேட்டு நான் உன் மேலே வயலன்ஸாக கை வைக்க மாட்டேன். நான் அவனை இனிமேட்டு நல்லா பார்த்துக்கிறேன் டே, என்னை மன்னிச்சிருடி ப்ளீஸ். சரி ஜங்கு, நீங்கள் தப்பாக உணர்ந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியுது. இனிமேல் அந்த தப்பாக பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், புரியுதா? I love you too. I love you too, Jungkook. I need you too. I need you too, Jungkook. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்குடைய ஹெட்டை அவருடைய செஸ்ட்டோடு வச்சு அப்படி டைட்டாக ஹக் பண்ண நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவோட இடுப்பை சுற்றி கையை போட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து பீஸ்ஃபுல்லாக காமாக தூங்குறாங்க. நம்ம ஜங்குக்கு அவ்வளோ ரிலீஃபாக இருக்குது நம்ம டே பக்கத்தில் இருக்கிறது. நம்ம டே உடைய அந்த கைக்குள்ளேயே தூங்குறது அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. மற்ற இதிலலாம் கூட நம்ம ஜங்குக்குடைய கைக்குள்ளே அவருடைய நெஞ்சு மேலே நம்ம டே படுத்து தூங்கினா அது ஒரு வித்தியாசமான ஃபீல். அதே நம்ம டேவுடைய நெஞ்சில் நம்ம ஜங்கு படுத்து தூங்குறது அந்த ஒரு வயலன்ஸான ஒரு மேன் ஒருத்தன் இல்லைன்னதும் அப்படியே உடஞ்சார் இல்லையா? அந்த ஒரு குழந்தைத்தனம் இல்லாமல் இருக்கிற அந்த ஒரு ஏக்கத்தை நம்ம ஜங்குக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கு எவ்வளோ ஏங்கி போயிருக்காருன்றது நம்ம டேவும் ஃபீல் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கு என்ன மட்டும் விடக்கூடாதுன்னு நம்ம டே முடிவெடுக்கிறாரு. நம்ம ஜங்கு டேவை இனிமேட்டு ஒரு நிமிஷம் கூட நவுத்தி வைக்கக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறாரு. 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு திரும்ப அந்த ஒரு மேரேஜ் லைஃப்ன்றதை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அழகாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி எங்கேயே முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஓகே, பை பை எவ்ரிவன். ஐ லவ் யூ ஆல்.